இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நான் பரப்பினதாக தையட்டி விஹாரை இடித்து உடைப்பதற்காக 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லாரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னை குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் ஆராயப்பட்டது. ஆராய்ந்த இடத்துல பலாலி ஓஐசி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி அன்று நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் எழுப்பப்பட்டதாகவும் போலீஸாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையை குழப்புற வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் குற்றவாளியாக்கி தான் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டி விஹாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால் வெளியிடப்பட்டதென்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர். அப்பொழுது என் சார்பிலே சட்டத்தட்டி மஹிந்தன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த போராட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த ஒன்றுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துகிறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்கணும். இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோஷியல் மீடியாவில், அதாவது தையட்டி சட்டவிரோத விஹாரை இடிக்க சொல்லி போடப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பதிவு நிராகரித்து அது எங்களோட சம்பந்தப்படாத ஒன்று விஷயம், எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா தளங்களிலே வெளியிடப்பட்டு இருந்தும் அது 3ஆம் தேதி, அதாவது இந்த போஸ்டர் 2ஆம் தேதி இரவு வெளியிடப்பட்டது. 3ஆம் தேதி காலையிலே நான் அதுக்கு மங்களுக்கும் இடையில் என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே நிராகரித்து இருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் எனக்கு எதிராக இல்லாமலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீதிமன்றத்தில் போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆகவே
இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும், இது வாபஸ் பெற வேணும் அல்லது நீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு வந்து மே மாதம் 28 6ஆம் மாதம் 26ஆம் தேதிக்கு வந்து தவணை சென்றிருக்கு. அத்தோடு எனக்கு பர்சனல் பெயிலில் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை வழங்கப்பட்டது. நான் சட்டத்தரணி கந்தசாமி மகிந்தன். இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களின் ஊடாக பொய்யான செய்தியொன்றை பரப்பி இந்த மக்களை அணிதிரட்டி இந்த திசவிகாரையை உடைக்கின்றது தொடர்பான ஒரு விளம்பரம் மேற்கொள்ளப்பட்டமை சம்பந்தமான ஒரு வழக்கு இன்றைய தினம் கௌரவ மல்லாக நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே குறித்த வழக்கின் வழக்குத்துடனான பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி குறித்த வழக்குடன் தொடர்பற்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் குறிப்பிட்டு அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்ட பொழுது நான் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய சட்டத்திறனியாக குறித்த விடயங்களை கௌரவ மன்றத்தை சுட்டிக்காட்டி இந்த வழக்கு முகத்தூர் அளவத்திலேயே தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தினையும் பரிசீலித்த கௌரவ நீதிபதி அவர்கள் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொந்த பிணையில் விடுவித்ததுடன் எதிர்வரும் 6ஆம் மாதம் 26ஆம் தேதிக்கு இந்த வழக்கினை தவணை இடப்பட்டுள்ளது.